கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேச வேண்டும். உங்க நாம மையம் உடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாலே தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயந்து வாழ்றதுனா என்ன? தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷன் தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தீமையை வெறுக்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல காரியங்களை யோசிக்கும் போது நன்மை தீமை நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். தீமை எப்படி உள்ள வருது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன தடை இருக்கு, இதை அடிக்கடி உட்கார்ந்து யோசித்து பார்த்துட்டு இருப்பேன். தீமையை வெறுப்பதே, ஒரு மனுஷன் தீமையை மட்டும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும், ஜெபம் பண்ண முடியும், துதிக்க முடியும், உங்க வாழ்க்கையில எல்லாமே கரெக்டாயிரும். ஏன்னா தீமை அவனை அணுகாது. அழகா எழுதப்பட்டிருக்கு, தீமை அவனை அணுகாது. எப்ப அணுகாதுன்னு சொல்லி பார்க்கும்போது தீமையை வெறுக்கணும். கடைசி காலத்துல வாழ்றோம், கையில செல்போன் இருக்கு, நல்ல ஜெபம் பண்றாங்க, நல்ல பைபிள் வாசிக்கிறாங்க, நல்லா துதிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா கையில செல்போன் இருக்கு, நன்மை இருக்கு, தீமை இருக்கு. நம்ம செல்போன் ஆன் பண்ண உடனே நன்மையை நம்ம தேடினா நன்மை கிடைக்கும். ஆனால் நிறைய தீமையான காரியங்கள் இப்ப கையிலே வந்துட்டு, நம்ம சிந்தனையிலே நம்ம தீமையை யோசிக்கும் போது நம்ம தவறிடுறோம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு நினைச்சாச்சு அப்படின்னா தீமையை நம்ம யோசிக்கும் போதே நம்ம விழுந்துட்டோம். நம்ம நன்மையை யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம நீடித்து வாழ முடியும். தீர்காயுசு, நித்திய ஜீவன், கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டு. நம்ம நன்மையை யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தாச்சுனாலே போதும், அவங்களுடைய வாழ்க்கையில தீமை அவங்களை அணுகாது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து வாழும்போது ஜீவனை அடைந்திருப்பான், ஜீவனை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே நம்ம தீமையை வெறுத்து நம்ம கர்த்தருக்கு வாழும்போது நம்ம ஜீவனை பெற்றுக்கொண்டு அதை அடைந்து திருப்தி அடைந்து நம்ம நிலைத்திருக்க முடியும். நம்ம குடும்பத்தை தீமை அணுகாது. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க, புது பலனை தாங்க ராஜா. காண்டாமிருது பலனை தாங்க ராஜா. மான் காலையில போல எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரைப்படட்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து இதனால வேலையடைவட்டும். புதிய நாளிலும் 24 மணி நேரமும் பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமா வாழ, தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய, இடைவிடாமல் ஜெபிக்க, துதிக்க, எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்புங்க. ஜெப ஆவியினாலே ஊற்றுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளில் நம்ம ஆகணும். ஆவிக்குரிய 9 வரலாறு பிள்ளைகள் நிரப்புங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவு சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும்
உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்ந்துடட்டும். சிங்காசனத்திலிருந்து பலனிகளை திறந்து, பண்டசாலை திறந்து, ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க, அவங்க ஜீவனுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து சம்பூர்ணமாக ஆசிரியங்க. இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்து ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்க இதயத்துக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் தாங்க. எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க சரீரத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய அப்பா, எல்லா நாடி நரம்புகள் எல்லாம் கர்த்தர் வேலடைகிற ராஜா, உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். சுயம் சாகட்டும், நாங்கள் வாழ்த்து சாகட்டும், ஜென்ம கிரி ஆகிவிட்ட ராஜா, உமக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். இந்த நாளிலும் முன்னும் பின்னுமாக தேவதூதன் படு ராஜா, பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் கர்த்தரையும் கூட வருகிற கிருபைக்கா நன்றி ராஜா. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமாக அப்பா, மகிமையின் ஆவியானவர் எங்க மேல தங்கிருங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் நடக்கும் ராஜா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். ரட்சிப்பை அப்பா விசேஷமா பாதுகாத்துக்கொள்ள கிருபை தாங்க ராஜா. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். சத்திய ஆவியாக நாங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழ வேண்டும். அந்த கிருபை தாங்க. கட்டளை கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள கத்த கிருபை செய்யுங்க ராஜா. நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, அப்பா நற்கிரியை செய்ய, உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. அந்த நாளிலும் உணர்வுள்ள ஒரு இருதயம் தாங்க ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்க ராஜா. விசேஷமாக அப்பா உங்களுடைய அக்கினினாலே நிரப்பி அப்பா உங்க பிள்ளைகள் ஆசிரியர் ராஜா, உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி அப்பா உங்க பிள்ளைகள் ஆசிரியர் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.